உணவு ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு. இந்த வகையான உணவுகள்லாம் சாப்பிடுங்க. இந்த வகையான உணவுகள் எல்லாம் சாப்பிட வேண்டாம். அப்படின்னு சொல்ற உணவுகள் என்னென்ன? எது எது சாப்பிடலாம்? இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி பொதுவாக எல்லாருமே கட்டாயம் இந்த உணவுகள தவிர்த்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்னா சில ஃபுட்ஸ் இருக்கு. அதுலயுமே சில வகையான உணவுகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். தினம்தோறும் சாப்பிட்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல நம்ம உயிருக்கே ஆபத்தை தரக்கூடிய உணவுகளாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். டாக்டர் எனக்கு வேற வழி கிடையாது. நான் இந்த மாதிரி ஃப்ரோசன் டயட்டோ இல்லை ரொம்ப நாளாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபுட்ஸோ இதுதாங்க நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாடியை டீடாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுக்கும்போதும் உடலுக்கு ஆபத்தான விஷயம். அதற்கு அடுத்தது எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, இது இதயத்திற்கு அதிகமான பாதிப்பை தரக்கூடியதுன்னா இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் நிறைந்திருக்கும் உணவுகள். சரிங்களா? இது எதுலலாங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவு ரொம்ப முக்கியங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு. இந்த வகையான உணவுகள்லாம் சாப்பிடுங்க, இந்த வகையான உணவுகள் எல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்ற உணவுகள் என்னென்ன, எது எது சாப்பிடலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக எல்லாருமே கட்டாயம் இந்த உணவுகளை தவிர்த்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்னா சில ஃபுட்ஸ் இருக்குது. அதுலேயுமே சில வகையான உணவுகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். தினம்தோறும் சாப்பிட்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல நம்ம உயிருக்கே ஆபத்தை தரக்கூடிய உணவுகளாக அது இருக்குங்க. அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான இனிப்பு, சர்க்கரை இல்லைங்களா? இந்த சர்க்கரை அப்படின்னு சொல்றது பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் அறுசுவைகள்ல இனிப்பு அப்படின்னு சொல்றது உடலோட தசையை வளர்க்கக்கூடியது, தசைகளுக்கு வலிமை தரக்கூடியது, உடலுக்கு இன்பத்தை வளர்க்கக்கூடியது, உடலுக்கு ஒரு உருவத்தை தரக்கூடியது. ஆனா இப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த ரிஃபைன்ட் சுகர் அப்படின்னு சொல்றது உயிருக்கே ஆபத்தான விஷயங்கள். எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு ஆர்ட்ரி டிசீஸ் வருது. ஆர்ட்ரிஸில் பார்த்தோம்னா என்ன செய்யுது, இந்த கொழுப்புகள் எல்லாமே போய் படிய ஆரம்பிக்குது. இதனோட சேர்ந்து இரத்த நாளங்களில் அதிகமான பாதிப்பு எல்லாமே ஏற்படுது. சரிங்களா? அப்போது இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ, நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ, பெருங்குடல் பகுதியில் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்க. இந்த பெருங்குடல் பகுதியில் வரக்கூடிய கேன்சர், ஏனோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா தான் இருக்குது. இதற்கு எல்லாமே இனிப்பு தான் காரணம். அந்த இனிப்பினால் செய்யப்பட்ட நல்ல கலராக இருக்க நிறமூட்டிகள், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ், இது எல்லாமே இருந்து செய்யக்கூடிய இனிப்புகள். இப்போ இனிப்பு, அது ஸ்வீட் கிரேவிங்ஸ் எனக்கு இருக்குது டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால் வரக்கூடிய இந்த பாதிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கட்டாயம் இனிப்பு சாப்பிட்ணுன்ற ஒரு தாட்டே உங்களுக்கு வராது. இனிப்பு எடுத்துக்கலாம், அதாவது நேச்சுரல் ஸ்வீட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாங்க. வெல்லம் எடுத்துக்கலாம், கருப்பட்டி, தேன், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அதிகமாக இந்த ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது கலராக இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐஸ்கிரீம்ஸ்லாம் இப்போ நிறையவே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ், இந்த சுகர் எல்லாமே நம்ம கண்ணுக்கே தெரியாமல் உள்ளே போயிட்டே இருக்குது. அதிகமான இனிப்பு சாப்பிட்றதும் உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. அடுத்து இரண்டாவது முக்கியமான ஒரு ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரிசர்வ்டு ஐட்டம்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள். டாக்டர் எனக்கு வேறு வழி கிடையாது, நான் இந்த மாதிரி ஃப்ரோசன் டயட்டோ இல்லை ரொம்ப நாளாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபுட்ஸோ இதுதாங்க நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாடியை டீடாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுக்கும்போதும் உடலுக்கு ஆபத்தான விஷயங்கள், முக்கியமாக லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வருது. அடுத்து முக்கியமான ஒரு உணவு, இதை நம்ம தவிர்க்கணும். அதாவது இது இருக்கக்கூடிய உணவை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகமான உப்பு. சரிங்களா? இந்த உப்பு சேர்ந்த உணவுகளை கட்டாயம் நம்ம தவிர்க்கணும். அதிகமான உப்பு சேர்ந்த உணவுகள் சாப்பிட்றது தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. எல்லாருமே விரும்பி தான் சாப்பிட்றோம். முக்கியமாக வயதானவர்கள், 50 வயதை கடந்துட்டிங்களா, கட்டாயமாக இந்த உப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, இதை தவிர்த்துக்கோங்க. ஸோ அதிகமாக உப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்பொழுது உடலில் இதயம் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வருது.
இல்லை டாக்டர் நான் வீட்டில் உப்பு கம்மியாக தான் சாப்பிட்றேன். வீட்டில் கிடையாதுங்க, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஒரு பிரேக் டைம் கிடைச்சா நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம். இல்லை ஒரு தேட்டருக்கு போனாலே அதிகமான இந்த பாப்கார்ன்லாம் நம்ம லைக் பண்ணி சாப்பிட்றோம். அது பிரச்சனை கிடையாது. அதில் ஒரு மசாலா போட்டு நல்லா நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா என்னதான் டேஸ்ட்டாக இருக்குமோ எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமாக அதில் 50%க்கு மேலே உப்பு தாங்க இருக்குது. இந்த மாதிரி நமக்கு டேஸ்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய உப்புகள் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது உடலில் பாதிப்புகள் அதிகம் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது உப்பு கட்டாயம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதற்கு அடுத்தது எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, இது இதயத்திற்கு அதிகமான பாதிப்பை தரக்கூடியதுன்னா இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் நிறைந்திருக்கும் உணவுகள். சரிங்களா, இது எதுலலாங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்ல நம்ம அசைவ உணவுகளை எண்ணெயில் பொரித்து எடுக்கும்பொழுது, சரிங்களா, அப்போ அந்த ரெட் மீட்லாம் நல்ல ஆயிலில் பொரித்து எடுக்கிறது, திரும்ப முக்கியமாக அந்த ஆயிலை மாற்றாமல் திரும்ப 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 ஒரே ஆயிலை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த எண்ணெயிலே செய்த உணவுகள் இது எல்லாமே எடுக்கிறது, இல்லை நல்ல ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, இந்த சமோசா பஜ்ஜி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறது நம்ம உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. அப்போது இந்த மாதிரி அதிகமான டிரான்ஸ் ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும் பொழுது இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் போய் படிய ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆத்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றது, கார்டியோ மயோபத்தின்ற கண்டிஷன் வர்றது, இதுக்கு எல்லாமே காரணம் இந்த டிரான்ஸ் ஃபேட் இருக்கிறது தான். அப்போது இந்த உணவுகளை கட்டாயம் நம்ம தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இதை தாண்டி வேறு என்னங்க நான் எடுத்துக்கலாம்? சொன்னேன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்? இத்தனை நாள் இந்த மாதிரியான ஒரு டயட் ஹேபிட்லாம் நான் இருந்துட்டேன். என்னென்ன உணவுகளோ இல்லை என் பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மூலிகைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்குங்க. சரி, என்ன மாதிரியான உணவுகளை இப்போது நான் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி லோ கார்ப்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், கேலரிஸ் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நம்ம எடுக்கும்பொழுது நம்ம உடலில் தேவையில்லாத கழிவுகள் இருந்தால் அது வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளும் மூலிகைகளும் நம்ம சொல்லியிருக்கோம். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இதில் முக்கியமாக சீந்தில் சர்க்கரை அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. அதே மாதிரி இரத்த நாளங்களில் அடைப்பு இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் இந்த சீந்தில் சர்க்கரை. இதை வந்து ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் நெய்யோடு கலந்தோ இல்லை தேனில் கலந்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்னங்க பெனிஃபிட்? இவ்வளோ நாளாக சாப்பிட்ட கழிவுகள் உடலில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அப்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நம்ம சாப்பிட்ட ஃபுட்டில், ஜங்க் ஃபுட்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறணும் அப்படின்னா இந்த மருந்துகள், அதிகமான ஸ்ப்ரவுட்ஸு, அதாவது முளைக்கட்டிய பயிறு வகைகள், கீரைகள், காய்கறிகள், இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்துங்களேன், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.